மவுத் ட்ரைனஸ் உங்களுக்கு இருக்கா? மவுத் அடிக்கடி ட்ரை ஆகிட்டு பேட் பிரெத், அதாவது துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்க, அடிக்கடி பாதிக்குது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி மவுத் ட்ரை ஆகிட்டு பேட் பிரெத் வந்துட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுவும் ஒரு ஹெல்த் கண்டிஷனோட வார்னிங் சிக்னல்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சிம்டம் நம்ம பாடி நமக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிம்டமுமே வியாதியோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சிம்டம் ரேராக தான் இருக்குது அப்படின்னா தட் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்க. ரெகுலராகவே நான் இந்த பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுருக்கேன்னு நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்கன்னா பிரச்சனை ஆல்மோஸ்ட் சிவியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த வகையில் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது உங்களோட பேட் பிரெத் அண்ட் மவுத் ட்ரைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்களோட மண்ணீரல், அடுத்தது உங்களோட இரைப்பை, இந்த 2 ப்ராப்ளம், அந்த 2 உறுப்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான, அல்லது சிவியர் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த மவுத் ட்ரைனஸ், இந்த மவுத் பேட் பிரெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு அப்படின்னா ப்ரொலாங்டாக, அதாவது பல நாளாக இருக்குது, சில மாதங்களாகவும் வருஷங்களாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்றீங்களா அல்லது நேரத்துக்கு சாப்பிட்றீங்களாங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ருசிச்சோ பசிச்சோ சாப்பிட மாட்டீங்க. சாப்பாடு மண் மாதிரி இருக்கும். டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் சரியில்லாமல் இருக்கும். எதுக்களிக்கிறது இருக்கும், நெஞ்சு கரிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தூக்கம் ஒன்று அதிகப்படியான தூக்கம், பர்டிகுலராக சொல்லணும்னு சொன்னால் காலை உணவு எடுத்த உடனே தூக்கம் வர்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ரொம்ப ட்ரௌசியாக இருப்பீங்க மார்னிங் ஹவர்ஸ். பர்டிகுலராக பிட்வீன் 9 to 11 ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். எந்த வேலையும் அதுக்கு மேலே செய்ய தோணாது. படுத்தா அற்புதமாக தூக்கம் வரும். அதிகப்படியான தூக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒபீஸ் ஆகிடுற மாதிரி இருப்பீங்க. வெயிட் அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரியோ வெயிட் குறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியோ இருப்பீங்க. மசில்ஸ் அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். பாடி பெயின் இருக்கும். எப்பவும் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அண்ட் சோர்வு, அந்த சுறுசுறுப்புங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இனிப்பு, சுகர் சார்ந்த விஷயங்கள், இனிப்பு சார்ந்த விஷயங்களை அதிகமாக விரும்புவீங்க. சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறது விஷயம் இல்லைங்க, அதிகமாக விரும்புவீங்க. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாங்கிற வகையில் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். தயவு செய்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ உங்கள் ஹெல்த், உங்களோட வைட்டல் ஆர்கன்ஸ் அளவுக்கு பாதிக்காமல் நம்ம பார்த்துக்க முடியும். அக்குபஞ்சர் டெஃபினட்டாக ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.